எப்போவுமே உங்களுடைய ப்ரெசன்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படியே பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ராஜேஷ் சாரோட படம் அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுடைய பங்கும் வந்து அந்த படத்தில் இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ஒரு பெரிய செலிப்ரேஷனில் பங்கெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ராஜேஷோட படம் எப்போவுமே அமர்க்களம் தான். ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் எல்லாமே அமர்க்களம் தான். ஸோ அது வந்து எங்களுக்கு வேற ஊட்டியில் கூட்டிகிட்டு போய் ஒரு ஷூட் வச்சாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் ஆன் லொக்கேஷனும். அண்ட் எல்லா சீனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருந்தோம். ஸோ அதுவுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்குள்ளே இருக்கிற சீன்ஸு அந்த ஹியூமரு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம். எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அது கொடுத்ததுக்கு தேங்க்யூ டு ராஜேஷ் ஆஸ் யூஷுவல். அண்ட் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரியல் ஃபேமிலி கேங் இருக்கிற ஒரு படம். அண்ட் ஐ ரியலி விஷ் தி என்டையர் டீம் லாட் ஆஃப் லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். பியூட்டிஃபுல்லான ஆடியோ லான்ச் வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, நீங்களும் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. தேங்க்யூ. நைஸ் டு see you. Now to Rao Ramesh sir. Yes ma'am. Yes sir. Please tell me, ரொம்ப நல்லா இருந்தது உங்களை வந்து தமிழ் படத்தில் மீண்டும் வந்து பார்க்குறதுல. And how is it working with the team? Please tell me about it. எக்ஸலண்ட்டுங்க. ரொம்ப நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ராஜேஷ் சாருக்கும் ஜெயம் ரவி சாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் இந்த விழாவுக்கு வந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு வாழ்த்த வந்திருக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன். எந்த மொழியில் எந்த நடிகனாகட்டும் தமிழ் சினிமாவில் பண்ணுறதுன்ற ஒரு தனி கிக்கு ஒரு மவுஸ். ஏன்னா எப்பயுமே புது படங்கள் அந்த தண்ணி எப்படின்னா ஒரு ஜீவநதி மாதிரி தமிழ் சினிமா என்பது புது சிந்தனைகள் கரபுரண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தமிழ் சினிமா தண்ணி எங்கேயுமே நிற்கலை, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். புது கதைகள், அந்த ரேஞ்ச் அதிகம். கமர்ஷியல் சினிமா, கான்ட்ரவர்ஷியல் சினிமா, காமெடி சினிமா அப்படி அப்படி வரும். ஸோ எல்லா ஒரு நடிகருக்கும் நடிக்கணும்னு ஆசை. எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்த ராஜேஷ் சாருக்கு, திருப்பி ரவி சாருக்கு, ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு சீனும் அவ்வளோ சுவாரஸ்யமாக நாங்கள் எல்லாம் நடிச்சிருக்கோம். அந்த மாதிரி சீனு மேம் எல்லாம் சரண்யா மேமோட, என் நண்பர் நட்டி சாரோட, விடிவி சாரோட, பூமிகா மேமோட எல்லாம் எக்ஸலண்ட் சீன்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த படம். டெஃபினட்டாக வெற்றி பெறும்னு, வெற்றி பெற தகுதி இருக்கிற படம் இது. வண்டர்ஃபுல். ஸோ நைஸ் டு ஹியர் ஃப்ரம் யூ. டீசரில் வந்து பார்த்தேன், என்ன ஏம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்கள் வச்சுருந்தீங்கல்ல டீசரில். ஆமாம் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், அதுக்கு உங்களோட பதில் என்ன? ஆக்டர் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆக்டிங்கில் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் ஒரு ஏமா அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, நான் கேமராமேன் ஆகணும்னு நினச்சேன். அப்போ ஆக்டர் ஆனேன். ஆக்டர் அடைஞ்சிட்டேன். பட் இன்னொன்று சொல்கிறேன், உண்மையா தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைங்க. வண்டர்ஃபுல் வண்டர்ஃுல். தேங்க்யூ. தயவுசெய்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அது உண்மையாக ஆசை எனக்கு. ஓகே. தெலுங்குல நிறைய பண்ணியிருக்கேன். பட் அது தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை. அது இப்போ தெலுங்கு படத்தில் நாங்களும் நிறைய பார்த்துருக்கோம். பட் ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்களே, எப்படி சார்? நான் சென்னையில் தான் படித்தேன். ஓகே. 2008 தான் ஷிஃப்ட் ஆனேன். ராமகிருஷ்ணா மெயினில் தான் படித்தேன். தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ். அதான் பேசுறதுல அது நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல். ஓகே, தேங்க்யூ வெரி மச் மேம். லாஸ்ட் கொஸ்டின் டு யூ. ஸோ பிரதர் அப்படிங்கிற இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. அந்த அக்கா தம்பி உறவை பற்றி ஒரு சில விஷயங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ரொம்ப எப்பவும் போல அக்கா தம்பியில ஒரு சப்போர்ட் இருக்கும். ஓகே. அவங்களுக்குள்ள அந்த சண்டை இருக்கும், கண்டிப்பு இருக்கும். ஸோ பூமிகா அண்ட் ரவி ஹேஸ் பிளேட் தட் வெரி வெல். ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க அந்த கூட நாங்களும் நின்று சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சண்டையெல்லாம் நாங்களும் சேர்ந்து தான் போட்டிருக்கோம். சொன்ன மாதிரி இது ஒரு வெரி நைஸ் ஃபேமிலி மூவி வித் லாட் ஆஃப் ஃபன். நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம். ஓகே. உங்களுக்கு உண்மையா அந்த மாதிரி தம்பி இருக்காங்களா, சிப்ளிங் இருக்காங்களா? உங்களுக்கு தம்பி இருக்காங்களா? எனக்கு தம்பி இல்லை, எனக்கு அண்ணன். அண்ணன் இருக்காங்க. பிரதர், பிக் பிரதர், பிக் பிரதர். ஓகே மேம். தேங்க்யூ வெரி மச். எஸ் சார். ஒன்று சொல்ல இருந்தேன். ப்ளீஸ். எல்லா கேரக்டர்ஸும் இதில் சூப்பராக இருக்கும்.
அது ஜெயம் ரவி சார் கூட கேரக்டர் மாதிரி தான் வந்து போயிட்டார். அவ்வளோ ஒரு விட்டு கொடு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஹி கேவ் ஸோ மச் ஃப்ரீடம் ஃபார் ஆல் ஆக்டர்ஸ். அவர் ஹீரோ இந்த படத்துக்கு சென்ட்ரல் கேரக்டர் இருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ்க்கு எல்லாரும் அவ்வளோ ஸ்பேஸ். ஏன்னா இப்போ பெரிய பெரிய படங்களில் லொக்கேஷன் ஸ்பேஸ் இருக்கும், ஆனால் நடிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ரொம்ப கஷ்டம் நடிக்க ஸ்பேஸ் கிடைக்கிறது. அது இந்த படத்தில் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ரவி சார், ராஜேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். The space was well organized actually. எல்லாரும் இருந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவலா ரொம்ப அழகா ராஜேஷ் அதை பிளான் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வெரி நைஸ், வெரி நைஸ். நன்றி, தேங்க்யூ வெரி மச். உங்க காம்பினேஷனும் ஸ்க்ரீன்ல பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் அண்ட் மேக்கிங் இட் ஈவன் மோர் ஸ்பெஷல். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம்.